சின்ன பண்டி என்ன விட்டு பயமா இருக்கு. ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். என்னமா இதெல்லாம்? நான் தப்பு பண்ண உங்களை மன்னிக்க மாட்டேன். என் கண் முன்னாடி நிக்காதீங்க, போங்கடா. போடா. அம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி அமையாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தல்லம்மா, அதான் கொல்லத்துல இருந்து வரும்போது ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கேன். அவ எப்போ நம்ம வீட்லயே இருப்பாமா. எங்கடா அவ? உன் பேர் என்ன? பவிழம். என்ன ஜாதி? மா, அந்த பொண்ணு மலையாள பொண்ணு, இப்பதான் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கத்துக்க. ஓ, நீங்க அவளுக்கு? யான் உன்னிகிருஷ்ணன், குட்டியோட அச்சன் அப்பா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் அறியும். எங்க எல்லாமோ போயிட்டு வந்திருக்கா. திருஷ்டி கழியட்டும். என்னடா விலகி நிக்கிற? இல்ல, கற்பூரம் காத்துல நினைஞ்சிடும், அதான். நீ உள்ள போ. மாசத்துக்கு 100 ரூபாய் சம்பளம், வருஷத்துக்கு 2 புடவை. இங்கே சாப்பிட்டுக்கலாம். என்னால இவ்வளவுதான் முடியும். இஷ்டமா? இப்ப எல்லாம் என்னால வேலை செய்ய முடியறது இல்ல. இவதான் எல்லா வேலையும் செய்யணும். ஆமா, இவளுக்கு சமைக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இனிமே அவளுக்கு எல்லாமே நீங்க தான்மா. இருந்தாலும் சமையல் கட்டல நானும் கூட மாட ஒத்தாசையா இருப்பேன். என்னமா வாழ்ந்த பொண்ணு இப்படி தரையில் வச்சு சாப்பாடு போறாங்களே. நீ அவன் சம்சாரம் சொல்லிடவா? என்ன ஆகும், என்ன ஆனாலும் சரி, நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா, என்னடா? கொல்லத்துல ஒரு நல்ல குடும்பத்துல வேலை பார்த்த பொண்ணு உனக்கு உதவி ஆகட்டுமே கூட்டு வந்தேன். அந்த பொண்ணை உள்ள வச்சு சாப்பாடு போடலாமே. எனக்கும் பயமா இருக்கு. எதுக்குமா? பொண்ணு வேற பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. அதுக்கு எதுக்கு பயம்? நீ சின்ன பையன், உனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆமா, நான் சின்ன பையன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. டீக்கடை, என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம், அதனால எதனா என் மேல கோவமா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நான் போட்ட கோமாளி வேஷத்தை சரியா செஞ்சுட்டேன். இனிமே நீ போடுற வேஷம் கோமாளித்தனமா இடக்கூடாது. அதான் டீக்கடை, ஒரு நல்ல டைம் எதிர்பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு டைம் அமைஞ்சுன்னு வச்சுக்க, எல்லா உண்மையும் சொல்லி தப்பிச்சுக்கலாம் ஒரு நம்பிக்கை தான். அது சரி, பவளம் பணக்கார மேனன் மகளா இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி வேலைக்காரியா இருக்கணும்னு ஜாதகத்துல இருக்க. ஆனா உன் ஜாதகம் மேனங்கிட்ட என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயமா இருக்க. ஆமாயா, அந்த ஒரு நுழைட்ட திடுதிப்புன்னு அறுவாளு நிப்பான். நீ கொஞ்சம் அமுத்தி வை. பஸ் யாரு? சின்ன பஞ்சு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, ஓடுறியா? அதிர்ஷ்ட தேவதை பூங்குளத்திலையும் என்ன வரவேற்குது. அடிக்கிற கொடு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா? உன் கை என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். பவளா குடு. ஆனி நான் அடிக்கிறேன். என்னடா சுவத்துல கொடையற? இல்ல, ஆணி இருக்கு, யாரும் இல்லன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு, அதான். இல்ல பவளா. ஆணி எப்படி கொடு. மூஞ்சிய மோகர கட்டியும் பாரு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அந்த சின்ன பையல ஏன் கூப்பிடுற? அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது. அவன் எப்படி ஆணி அடிப்பான்? நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு.
இது யார் போட்டோ? ஓ, காந்தி தாத்தாவா? எங்க தெய்வம்? ஐயோ, என்ன நெத்தியில இப்படி குப்புடு வேர்த்து இருக்கு? இந்த பாருமா, இனிமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ராத்திரியோ பகலோ கூச்சப்படாம என்ன கூப்பிடு. இந்த அப்படி வந்திருக்கிறது யாரு? யாரு? பாரு. யோ, என்ன வேலை இது? போயா உள்ள. ஏமா, இந்த பொண்ணு கேரளா பொண்ணு, பாஷை வேற புரியாது. இப்படி பின்கட்டில படுக்க வச்சு யாராவது சிலிமிஷம் பண்ணான்னு வச்சுக்க, இந்த பொண்ணு சத்தம் போட்டாலே நம்ம கேட்காதே. அதனால நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமுக்குள்ள படுக்க வச்சுக்கோ. அதுவும் சரிதா, நீ போ. மலையாளமோ தெலுங்கோ விஷயம் ஒண்ணுதான், அதுக்கு பாஷை தேவையில்லை. இது 4 ஆம்பளைங்க இருக்கிற இடம், பார்த்து நடத்துக்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உள்ள ஸ்டோர் ரூம் பக்கத்துல ரூம் இருக்கு, அங்க தங்கிக்க. எவன்டாது? உன் விஷயத்துல நான் தப்பு പണ്ടணும்னு நினைக்கிறேன். നിങ്ങളൊന്നും തപ്പ് ചെയ്തില്ല. നിങ്ങളുടെ അത്തപ്പനെ വിവാഹം കഴിച്ച് നിമ്മടിയായിട്ടിരിക്കൂ. പിന്നെ ഞാനല്ലേ കുഴപ്പം ചെയ്തത്. கவிதா கூட நல்ல பொண்ணுதான். என்னமோ தெரியல, அவ என் மனசுல ஒட்டவே இல்லை. சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னாவே பழகிட்டோம். ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். உன்னை நான் கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் கவிதாவை கட்டணும்ன்ற சந்தேகம் தான். சரி, நீ போய் தூங்கு. நான் துபாய் போயிட்டு தான் நினைச்சுக்க. നിങ്ങള് எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. എങ്ങനെ? உன்னை நினைச்சு தலகாணி கட்டி பிடிச்சி படுத்துக்குவேன். ஆண்டைங்க தான் வந்துட போகுது. கதவு சாதிக்க. ஏன் பாட்டை நிறுத்திட்ட? பாடு, அப்பதான் பாடி கலப்பு தெரியாது. பாவம், நீ என்ன மாங்கு மாங்குன்னு ஓயாம வேலை செய்யற. உன் உடம்பு என்னத்துக்கு ஆறுது? இந்த பாரு, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் கஷ்டப்படும் போது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? இரு. അയ്യോ, നിങ്ങൾ എന്താ പറയുന്നേ? എനിക്കൊന്നും പുരിയില്ല. ஆமா, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி ஒரு புன்னகையை காட்டிட்டு ஆம்பளைங்களை புலம்ப விடுவீங்களே, கள்ளி. ஆமா, என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? ആ, നിങ്ങളെയും നിങ്ങളുടെ സംസാരവും എനിക്ക് വളരെ ഇഷ്ടമായി. சம்சாரமா? அவளையே இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துற மூதேவி. அவளுக்கு வாழ்க்கைப்பட்டு என்ன சுகத்தை நான் கண்டேன். இத்தனை வருஷத்துல அன்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா? இல்ல பாசத்தோட ஒட்டி பழகி இருப்பாளா? எத்தனையோ பேர் என்ன வீட்டு மாப்பிள்ளையா கேட்டாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் நல்ல கட்டையா இருக்கிறாளேன்னு எங்க அம்மா இவளை கட்டி வச்சாங்க. ஒன்னையே எடுத்துக்க, என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா பழகுற. இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகி இருப்பாளா? ராட்சசி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? 3 வேளை கொட்டிக்கல, ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன? அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை டர்ரு கிழிச்சிடுவாங்க. அதுதான் நினைக்கிறாங்க. போங்க போங்க.
எங்கடா போற? பவளத்தை பார்க்க போறேன். பார்க்க கூடாது. பாப்பேன். பேச கூடாது. பேசுவேன். பேசு. ஆனா ஏதோ கொஞ்சம் பேச விடுறா. இல்லை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். நான் மூத்த பிள்ளை, பவளம் எனக்கு தான் சொந்தம். இளையவன் நான் செல்ல பிள்ளை, ஆகவே பவளம் எனக்குத்தான் சொந்தம். திருவிளையாடல் டைலாக்க தப்பா வேற பேசுறியா? அவ்வையார் விட்டு அடிப்பா. ஐயோ! என்ன சப்தம்? என்ன அடிச்சது? எந்திரா. வேலை முடிஞ்சதா? வீட்டுக்கு பின்னாடி நம்ம படித்தரதான் இருக்கு, போய் குளிச்சிட்டு வா. பயப்படாம போய் குளிச்சிட்டு வா. உனக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சல் நீச்சல். எங்க நேரத்துல இது ஒரே புழுக்கமா இருந்தது, அதான் குளிச்சிட்டு வரலான்ட்டு போறேன். எப்பவுமே இல்லாத புழுக்கம் இப்ப என்ன திடீர்னு? நீ பகல்லையே குளிக்க மாட்டேன், அதுவும் குளிர்ல ராக்குளில. நான் எப்ப வேணாலும் குளிப்பேன், அதை கேக்குறது நீ யாரு? பவளம் அன்பே, ஆருயிரே, உன்னை தன்னந்தனியாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் என்றும் பாராமல் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். கண்ணே, உன் கையை எடுத்து வீசு. அடடடடடடட. சாம்பாரில் ஊறிய போண்டாவை போல் தண்ணீரில் ஊறிய உன்னுடைய கைகள் சொதபுதா என்று ஆகிவிட்டதே. அதை நினைக்கின்ற பொழுது என் மனம் கொதி கொதி என்று கொதிக்கிறது, சிலிர்க்கிறது. பவளம், இதோ பார், இந்த நீரோட்டத்தில் நம்முடைய காதல் களியாட்டத்தை வைத்துக் கொள்ளலாமா? அதனால் உனக்கு நாணமா இல்லாவிட்டால் பயமா? ஊரே தூங்குற நேரத்துல தங்கமாடி குளிச்சிருக்கான் பாரு, நம்ம போய் பேசிட்டு இருப்போம். வேலைக்காரியாவே மாறிட்டிய. ഇവിടെ എനിക്ക് എന്ത് കഷ്ടമില്ല. നിങ്ങളുടെ അമ്മ ரொம்ப നല്ല അമ്മയാണ്. എന്നാല് ഈ കുടുംബത്തിൽ എന്ത് പ്രശ്നവും വരില്ല. കുറച്ച് ദിവസം തന്നെ ഇപ്പടി, പക്ഷേ പിന്നെ എല്ലാം ശരിയാക്കൂല്ലേ? ശരിയായിடும், ശരിയാക്കണം. എന്താ ഇത്? രേവതി നക്ഷത്രം വളർത്തേക്ക് മുന്നേ ഇതൊന്നും വേണ്ട. ஏய், இதெல்லாம் அவட இங்க முத்தம் கொடுக்கறதுல முகூர்த்தம் பாக்குறதுல. எங்க ஒரு சின்ன பாண்டிய காணோம்?